அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், அதாவது அரக்கோணம்ல இருக்க நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 9 விதமான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பணிகள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்த தேதிக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைஸ் பிரின்சிபல், பிஜிடியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு எடுக்கிறாங்க, டிஜிடியில் சோசியல் சயின்ஸுக்கு, அப்புறம் பிஆர்டியில் ஜென்ரலுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. அது இல்லாமல் நான் டீச்சிங்கில் அக்கௌண்டன்ட், பியூன், ஆயா, நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி 9 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த ஒவ்வொரு பதவிக்குமான சம்பளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம மற்ற விவரங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். வைஸ் பிரின்சிபலுக்கு பெர் மந்த்துக்கு 50,000 ரூபாயும், பிஜிடி ஃபிசிக்ஸ்க்கு வந்து 32,000, மேக்ஸுக்கும் 32,000 கொடுக்குறாங்க. டிஜிடி சோசியல் சயின்ஸுக்கு 26,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பிஆர்டி ஜென்ரலுக்கு 25,000, அக்கௌண்டன்ட்டுக்கு 15,000, பியூன், ஆயா, நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மாதம் 9,000 உங்களுக்கு போஸ்ட்டு சம்பளமாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த 9 விதமான பதவிகளுக்கான கல்வி தகுதி, அப்புறம் மற்ற விவரங்கள் என்னங்கிறது பார்ப்போம். 1 by 1 பார்க்கலாம். அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸில் மேக்ஸு இல்லைன்னா சோசியல் சயின்ஸு முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் வந்து வைஸ் பிரின்சிபலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அல்லது 5 வருடமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஜிடியில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது 7 years பிஜிடி அண்ட் டிஜிடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து பிஜிடியில் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு, மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் முடித்தவங்க, கூடுதலாக பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை உள்வாங்கிக்கணும். அடுத்து ஸ்டடிட் அந்த சப்ஜெக்ட், அதாவது சீனியர் செகண்டரி கிராஜுவேட் லெவலில் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதற்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. பிஜிடி ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு வந்து குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 50 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிடி சோசியல் சயின்ஸுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் சோசியல் சயின்ஸ் முடிச்சுட்டு கூடுதலாக பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அந்த சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் சீனியர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத உள்வாங்கிக்கோங்க. அதற்கான வயது வரம்பும் 21 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பிஆர்டி ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அதோடு நீங்கள் பிஎட் அல்லது டிப்ளமோவில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 12th முடிச்சுட்டு 2 வருட டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது 4 வருட பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஆர்டி ஜென்ரலுக்கு இதுக்கும் நீங்கள் 21 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து அக்கௌண்டண்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள், நாலேஜ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 3 வருடத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதில் வந்து எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அதிலெல்லாம் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏஐ டூல்ஸ், இஆர்பி சாஃப்ட்வேர், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதற்குமே நீங்கள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 30 ஆகவும் அதிகபட்சம் 50 வயதாகவும் அக்கௌண்டண்ட்டுக்கு இருக்கணும். 30 வயது உங்களுக்கு மினிமம் ஏஜாக கொடுத்துருக்காங்க, அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து சப்போர்ட் ஸ்டாஃப், அதாவது சப்போர்ட் ஸ்டாஃபில் பியூன், ஆயா மற்றும் நைட் வாட்ச்மேன், இந்த 3 பணியிடங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேட் வந்து நீங்கள் எபிலிட்டியாக இருக்கணும், நல்லா கம்யூனிகேட் பண்ணுறவங்களா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளேயும் இருக்கணும் இந்த பியூன், ஆயா மற்றும் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அதை உள்வாங்கிக்கோங்க. கீழே உங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வச்சு இவங்க சொல்லியிருக்க அந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிவிடணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 20 நவம்பர் 2025, நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர், நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், ஐஎன்எஸ்
ராஜாலி, அரக்கோணம் 631006. ஓகேங்களா? அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பிச்சி விட்றணுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 9 விதமான பதிவுகளுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.